குபேரன் டிவி என்ற இந்த காணொலியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி. வார பலன்கள் அப்படின்னு பார்க்கும்போது 18ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து 24ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நாம் காணப்போகிறோம். அனைத்து விதமான ராசி அன்பர்களுக்கும் ஆஞ்சநேய சுவாமியின் அனுகிரகத்துடன் நல்ல பலன் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே, இந்த வார பலன்களிலே சூரியன் நேரடியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் நடக்கிறது. கும்பராசியிலே இருக்கக்கூடிய ராகுவை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். குருவும் இந்த கும்பராசியை பார்க்கிறார் அப்படிங்கிறதும் கூடுதல் தகவலாக இருக்கிறது. இந்த வாரத்திலே ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மகம் நட்சத்திரம் வரைக்கும் சந்திர பகவான் பிரயாணம் செய்கிறார். அதாவது உங்களுடைய ராசினா ரிஷப ராசியிலேருந்து 4ஆம் இடத்துலேருந்து ராசியின் 7ஆம் இடம் வரைக்கும் பரப்புகிறார். ஆரம்ப நாட்களிலே ஒரு நாளைக்கு உடல்நிலை அசதியும் சோர்வும் உடல் உபாதைகளும் மருத்துவ செலவும் உண்டாகும். செவ்வாய் புதனில் கொஞ்சம் காரிய தடைகள் வருவதற்கு வாய்ப்புகள். புதன் மத்தியானத்துக்கு மேலே கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் மகிழ்ச்சி வருவதற்கான வாய்ப்புகளும் வார எண்டில் சுகத்தை முடித்து நல்லபடியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையாகவும் இந்த வாரம் அமைய இருக்கிறது. இந்த வாரத்தில் குருவின் பார்வை உங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா 2ஆம் இடத்துக்காரர் அவர், லாபத்துக்கு உரியவர் அவர் உங்களை பார்வையை பார்க்கறதுனாலே மனம் லாபத்தை எண்ணிய ஓட்டங்கள் நிறைய இருக்கும். சுக்கிரன் புதன் இருவரும் உங்களுடைய 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை பார்ப்பதனாலே விரயங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறைய வரும். அதனால் விரயங்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி லாபத்தை மென்மேலும் வளப்படுத்தி செல்வதற்கான வழிமுறைகளை கொண்டு வருவீர்கள். லாபஸ்தானம் அப்படிங்கிற தனுசு ராசியை சனியும் குருவும் செவ்வாயும் சேர்ந்து பார்க்கிறார்கள். அப்படிங்கிறனால சனி பகவான் 2ஆம் இடத்திலிருந்து 16ஆவது பார்ப்பது தன பெருக்கத்தை கொண்டு வரும். செவ்வாய் உங்கள் ராசியின் 8ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே பயங்களை கலந்து கொண்டு வரும். குரு 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்ப்பதனாலே லாபத்தை எப்படி மல்டிஃபோல்டு பண்ணலாங்கிற எண்ணத்தை வியாபாரத்தின் நுணுக்கங்களை கொண்டு வந்து தரும். யுக்திகள்னு சொல்லுவோம், அந்த ஐடியாஸை கொண்டு வந்து தரும். யூக வணிகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தருவதாகவும் கற்பனை வளங்கள் கொண்ட தொழிலை விருத்தி செய்வதாகவும் அமைவதனாலே ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய இருக்கிறது. ஏன்னா குருவும் சந்திரனும் சேர்ந்து அமரப்போகிறார்கள். குருவும் சந்திரனும் அமர்வது எப்படி யோகத்தை கொடுக்குமோ அப்படி சந்திரனும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமரக்கூடிய காலகட்டங்களும் இருக்கிறது இந்த வாரத்தில். இவர்களினாலே கூட்டு கிரக சேர்க்கைகள் உங்கள் லாபத்தை மல்டிஃபோல்டாக மாற்றி கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருப்பதனால கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் நம்மளுடைய வேலை. மண் மனை வாகனங்கள் போன்றவற்றிலே புதிய மாற்றங்களும் வாய்ப்புகளும் உண்டாகும். இதற்கு வீடு மாற்றுறது, தொழிலிலே மாற்றங்கள், வேலை இல்லை என்றவங்களுக்கு வேலை கிடைப்பது, புதிய வரவுகளாக திருமண நிகழ்வுகள் நடப்பது, மக்கட்பேறுன்ற குழந்தை பேர் பெறுவது, இதெல்லாம் நல்ல நிகழ்வுகளெல்லாம் இந்த வாரத்தில் உண்டு. படிப்பு விஷயமாக வெளிநாடு சென்று படிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களுக்கு அதற்கான ஏற்பாடுகள், வசதிகள், பிரயாணங்கள் இதெல்லாம் நடக்குவதற்கு வாய்ப்புகள். விசாலாம் நல்லபடியாக முடிந்து வரக்கூடிய சூழ்நிலைகள், கரெக்டாக கல்வி கடன்களெல்லாம் கிடைத்து விடக்கூடிய சூழ்நிலையும், கல்வி நிலை மேம்பாடுவதற்கான வாய்ப்புகளும் இந்த வாரத்தில் இருப்பதனாலே இந்த வாரம் ஒரு சுபிட்சமான வாரமாக இருக்கப் போகிறது. 9-2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், காமிக ஏகாதசி என்று 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இருக்குது. அன்றைய நாளிலே விஷ்ணு பகவானை பிரார்த்தித்து கொண்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்கள் பிரார்த்தனையை அவருடைய செவிமடித்து உங்களுக்கு சகல ஆசீர்வாதங்களையும் நல்குவார் என்ற எண்ணத்திலே
நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.